السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக வல்லவனான அல்லாஹ்வுக்கே உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர், சன்மார்க்கத்தை போதிக்க வந்த இறுதி தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், செலவுகளை விட்டும், கடுமையான நோய்களை விட்டும், திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 1445 முடித்துவிட்டு ஹிஜ்ரி 1446 அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அதாவது இஸ்லாத்துடைய புத்தாண்டை துவக்கி இருக்கின்றோம். இஸ்லாத்துடைய முதல் மாதமான முஹர்ரமுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம். பொதுவாக அநேகமாக நாம் இந்த ஹிஜ்ரி என்ற வார்த்தையை நம்மிலே நிறைய பேர் இஸ்லாமிய பத்திரிகைகளிலும் திருமண பத்திரிகைகளிலும் அல்லது இஸ்லாமிய விழாக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இந்த நோட்டீஸ்களில் அச்சடித்து அவைகளை படித்திருப்பதை மட்டுமே நாம் ஹிஜ்ரி என்பதை பார்த்திருப்போம். நம்முடைய பார்வையை விட்டும் அந்த அளவுக்கு ஹிஜ்ரத் நம்முடைய உபயோகத்தை விட்டு அந்த அளவுக்கு தூரமாக இருக்கின்றது. ஹிஜ்ரி என்று சொன்னாலே நமக்கெல்லாம் தெரியும், இஸ்லாத்தினுடைய ஆண்டை குறிக்கின்றது, இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கத்தை குறிக்கின்றது என்பதாக. இந்த ஹிஜ்ரி என்ற வார்த்தை இருக்கின்றது, இது ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள்? ஏன் சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள்? இந்த ஹிஜ்ரத்தில் இருந்துதான் இஸ்லாமிய ஆண்டிற்கான பெயரே வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹிஜ்ரி என்பதற்கு பின்னால் மிகப்பெரிய வரலாறுகள் நிறைந்துள்ள மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தினுடைய மிக அதிகமான ஒரு வரலாறுகள் பொதிந்துள்ளன. வலி நிறைந்த வரலாறுகள் இதற்கு பின்னால் இருக்கின்றது. சஹாபாக்களுடைய கஷ்டங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டங்கள் இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த வார்த்தை இருக்கின்றதே ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. இதற்கு பின்னால் வலி நிறைந்த ஒரு வரலாற்று சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைக்கின்றது. நபி அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்துடைய அழைப்பை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்றார்கள். ஏகத்துவத்தினுடைய அழைப்பை மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். ஆனால் அந்த சூழ்நிலை இருக்கின்றது மிக சாதாரணமானதாக இல்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொல்லும் அந்த காலகட்டம் மிக கடுமையான ஒரு காலகட்டம். ஏன் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ஒரே ஒரு இறைவனை வணங்க சொல்லுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வணங்கி கொண்டிருந்ததோ 360 சிலைகள், 360 கடவுள்களை வணங்கி கொண்டிருக்கிற மத்தியிலே ஒரே ஒரு இறைவன் தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னால் நிலைமை என்னவாக இருக்கும் என்று யோசித்து பார்க்க. கடுமையான ஒரு எதிர்ப்புக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. நபி அவர்களுக்கும் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரிகள் மன ரீதியான உடல் ரீதியான கஷ்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்தார்கள். இதற்கு பின்பாக பல சஹாபாக்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். எதற்காக தெரியுங்களா? இந்த தீனுல் இஸ்லாத்தை ஏற்றதற்காக, ஏகத்துவ கலிமாவை ஏற்றதற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக பல சஹாபாக்கள் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதை பிலால் ரலியல்லாஹு அவருடைய சம்பவம் பிரபல்யமானது. எந்த அளவிற்கு சித்திரவதை செய்யப்பட்டிருக்கின்றார் சொன்னால், உமை இப்னு ஹல்ஃப் என்பவன் பிலால் ரலியல்லாஹு அவர்களை சுடு மணலிலே கடைத்து வைத்து பெரிய பாறாங்கல்லை அவருடைய நெஞ்சிலே வைத்து விடுவான். கடுமையான வெயில் நேரம், பாலைவனம் எப்படி இருக்கும்? உடலிலே சட்டை இல்லை, சட்டை இல்லாமல் வெறுப்புடன் உடலிலே பாலைவனம் மணலிலே கடுமையான வெயிலிலே அதற்கு மேலாக ஒரு பாறாங்கல்லை வைத்து அங்கும் இங்கும் அசையக்கூடாது என்பதற்காக கல்லை வைத்து என்ன செய்யப்படுவார்கள்? பிலால் ரலியல்லாஹு கொடுமைப்படுத்தப்படுவார்கள். சொல்லுவாங்க, நீ இஸ்லாத்தை விடு, நாங்கள் இந்த சித்திரவதை விடுகின்றோம். இஸ்லாத்தை விடமாட்டேன் என்று சொன்னால் இன்னும் அதிகமாக உனக்கு சித்திரவதை கொடுக்கப்படும். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுங்களா? அஹது அஹது அஹத். இதைத்தான் சொன்னார். நீ எவ்வளவுதான் எனக்கு கொடுமை கொடுத்தாலும், சித்திரவதை என்னை படுத்தினாலும், என்னுடைய வாயிலே அஹது அஹது என்பதை தவிர வேறு எதுவும் வராது என்றார். அது என்றால் அல்லாஹ் ஒருவன் தான், அவன்தான் இந்த உலகத்திலே, அவன்தான் இறைவன், அவன்தான் இந்த உலகத்தை ஆளுகின்றான், ஆட்டி படைக்கின்றான், அனைவர்களுக்கும் உணவு கொடுக்கின்றான், அவன்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான், அவன்தான் பரிபாலிக்கின்றான் என்று உறுதியான இஸ்லாத்துடைய கொள்கையில் இருக்கின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அவர்கள் செய்யப்படக்கூடிய இந்த கொடுமைகளை பார்த்து அவரை விலைக்கு வாங்கி, அவர் ஒரு அடிமையாக இருந்தார். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இன்னொருவருடைய அடிமை. அவரை யாரும் என்ன செய்யல, நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்க முடியாது. அப்போ அவரை கேட்கணும்னு சொன்னா விலை கொடுத்து வாங்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். வாங்கி அவர்கள் உரிமை விடுகின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்காக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக பக்கத்து தேசத்திலிருந்து அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அப்பொழுது அவர், நபி அவர்கள் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன, அதை ஆராய்ச்சி செய்வதற்காக மதீனா நகரத்திற்கு உள்ளே மக்காவிற்கு உள்ளே வருகின்றார்கள். அங்க வந்து ஒவ்வொரு வருடத்திலும் விசாரிக்கின்றார்கள், நபி அவர்கள் யார், அவருடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது எல்லாம் ஆராய்ச்சி செய்கின்றார்கள். சில நாட்களுக்கு பின்னால் அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதரே, நீங்க என்ன செய்யுங்க, உங்க இஸ்லாத்தை அப்படியே மறைவா வைங்க, வெளியே சொல்லாதீங்க. என்ன சொன்னாங்க? வெளியில சூழ்நிலை சரியில்லை, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கடுமையாக தாக்கப்படுவீர்கள். ஏன்னா வெளியில சூழ்நிலை சரியில்லை. நமக்கு வெற்றி வந்த பிறகு என்ன செய்யலாம், நீங்கள் வெளியிலே அதை அறிவித்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றார். அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த இஸ்லாத்தை நான்
இதை ஏற்காதவர்களுக்கு மத்தியிலே உரத்த குரலில் சொல்லியே தீருவேன் என்று சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டான். ஹரம் ஷரீஃபுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு சத்தமான குரல்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொன்ன உடனே என்ன தெரியுமா, எல்லோருக்கும் அரபி தெரியும். கேட்ட உடனே இந்த கலிமாவை இந்த இடத்துல சொல்றாரு. உடனே 4ஆம் புறத்திலிருந்து எதிரிகள் பாய்ந்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அவர்களை கடுமையாக தாக்கினார். வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது, அவர் உயிர் போகும் அளவிற்கு தாக்கப்பட்டார்கள். இப்ப கூட என்ன செய்யறாங்க, அப்படியே அடி வாங்கிட்டு உறுதியா நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை ஓடி வந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. எப்பொழுது ஓடி வந்து அவரை தடுக்கிறார். இவரை விட்டுங்க, இவர் யார் தெரியுமா, நம்முடைய பக்கத்து தேசத்துல இருக்கிறவர். இவரை நம்ம கொண்டுட்டோன்னு சொன்னா நாம வியாபாரத்துக்கு அந்த ஊர் வழியா போக முடியாது. சிரியா வழியா தான் நாம என்ன செய்யணும், வியாபாரத்துக்காக போகணும். இவரை கொண்டுட்டோன்னு சொன்னா அந்த சமுதாயத்திலாம் நம்ம ஊருக்குள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, சரி சரி இவர் சொல்ற கருத்தை சரியாக இருக்குன்னு அவரை விடுறாங்க. இதோட விட்டாரான்னு சொன்னா இல்லை. அடுத்த நாள் அதே இடத்துல வந்து அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு சொன்ன உடனே மீண்டும் தாக்கப்படுகின்றார்கள், கடுமையாக தாக்கப்படுகின்றார்கள். மீண்டும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து தடுக்கின்றார். இப்படியாக கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள். அம்மார் ரலியல்லாஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு என்ற பெண் சஹாபி, முதலாக இஸ்லாத்திற்காக ஷஹீதானவர்கள். கடுமையான சொல்லனா வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் அவர்கள் ஆளானார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுனால கடுமையான சுமையா ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. அவர்கள் பெண்ணாக இருந்தார்கள். எதிரிகள் எந்த அளவிற்கு அவர்களை தாக்கினார்கள் என்று சொன்னால், பிறப்பு உறுப்பிலே அவர் என்ன செய்கின்றார்கள், இந்தியாவில் குத்தி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கடுமையான ஒரு சோதனைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள். இந்த நிலையில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நிலை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. யாரும் இஸ்லாத்தை ஏற்க முடியவில்லை, ஏற்றவர்கள் இஸ்லாத்தின்படி நடக்க முடியவில்லை, அப்படி இஸ்லாத்தை வெளியே சொல்ல முடியவில்லை. இதனால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்ற நிலை இருக்கும் பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய ஒரு ஜமாத்தை என்ன செய்கின்றார்கள், தயார் செய்கின்றார்கள். நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அபிசீனியா என்ற நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்து விடுங்கள். அந்த நாட்டு மன்னர் நல்லவராக இருக்கின்றதாக சொல்லி நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து நாட்டில் உள்ள அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் செய்து அனுப்புகிறார்கள். அந்த நாட்டுக்கு போய் கூட இந்த எதிரிகள் மக்காவில் உள்ள காஃபிர்கள் என்ன செய்கின்றாங்க, அவங்க போய் அவங்க நிம்மதியாக இருந்த முடியுமா என்பதற்காக இந்த நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு போனாங்க இல்லையா, அங்கே போய் கூட அவங்களை விடலை. அந்த நாட்டு மன்னர், அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி, அவரிடத்துல போய் பாருங்க, உங்கள் நாட்டுக்குள்ள நூற்றுக்கணக்கானவர்கள் உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அவங்க ஒரு கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க, உங்கள் கொள்கைக்கு மாற்றமான கொள்கை, நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்கள உங்கள் நாட்டில் தங்க வைக்காதீங்க, எங்களோடய மறுபடியும் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போதுதான் அந்த நாட்டு மன்னர் சொல்லுகின்றார், இல்லை நான் அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டேன், தீர விசாரித்து விட்டு அவர்களை நான் என்ன செய்ய வேண்டுமோ செய்கின்றேன். அந்த சஹாபாக்களுடைய ஜமாத்திலே அமீரை அழைக்கின்றார்கள், விசாரிக்கின்றார்கள். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், மன்னர் அவர்களே, நாங்கள் அறியாமையிலே இருந்தோம், நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியிலே சண்டையிட்டு கொண்டிருந்தோம், செத்த பிணங்களை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம், உயிரிழந்த பிராணிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு மத்தியிலே நபி அவர்கள் இஸ்லாம் என்ற அற்புதமான மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதற்கு பின்னர் நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையானோம், எங்களுக்கு மத்தியிலே ஒரு சகோதரத்துவத்தை பேண ஆரம்பித்தோம், இஸ்லாத்தின்படி நடக்க ஆரம்பித்தோம் என்பதாக இஸ்லாத்துடைய கொள்கையை சொல்லும் பொழுதுதான் அவர் மன்னருக்கு புரிகின்றது, உங்களுடைய நபிக்கு அனுப்பப்பட்ட
இறக்கி அருளப்பட்ட வேதம் இருக்கின்றதா, அதை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது சூரா மரியமை ஓதி காட்டுகின்றார்கள். அந்த மன்னருக்கு முன்னாடி அந்த மன்னரை அழுது விடுகின்றார் என்பதாக வரலாற்றை பார்க்கும். இது முதல் ஹிஜ்ரத். இப்படியாக சிறிது காலத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுதான் ஹிஜ்ரத் என்பதனுடைய ஒரு பொருளாக இருக்கின்றது. ஹிஜ்ரத் என்ற சொல்லிற்கு பின்னால் மிகப்பெரிய வழி நிறைந்த வரலாறுகள் நிறைய நிகழ்ந்திருக்கின்றன. எனவேதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய வருடத்திற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும், அதனுடைய ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு முறை இருக்க வேண்டும், அதற்கு ஒரு காலண்டர் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அபிப்பிராயம் கேட்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே. சஹாபாக்கள் பல ஆலோசனைகள் வழங்குகின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிறப்பினுடைய ஆண்டை இஸ்லாத்துடைய ஆரம்ப வருடமாக கருதலாம் என்பதாக. இன்னும் பல அபிப்பிராயத்தை சொல்லும் பொழுதுதான் ஹிஜ்ரத் என்ற வரலாறு இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது. இது ஒரு மைல் கல்லாக இருக்கின்றது. அங்கிருந்து தான் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது, பல வெற்றிகளை காண ஆரம்பித்தது, பல போர்க்களங்களை கண்டார்கள் சஹாபாக்கள், பல வெற்றிகளை கண்டார்கள் அந்த இடத்திலிருந்து. எனவே அதையே ஒரு மையமாக வைத்து அதே இஸ்லாத்துடைய வருடத்திற்கு ஆரம்பமாக ஆக்கிவிடலாம் என்று சொல்லும் பொழுதுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்தை இஸ்லாத்துடைய ஆரம்பமாக, ஆண்டினுடைய ஆரம்பமாக ஆக்கினார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்திற்கு பின்னால் நிறைய பாடங்களை, நமக்கு நிறைய கஷ்டங்கள் சஹாபாக்கள் பட்டிருக்கின்றார் என்பதை நாம் எல்லாம் வரலாற்றிலே படிக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆஷூரா முஹர்ரம் 10ஆம் நாள் இருக்கின்றது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே பார்க்கின்றார்கள். யகூதிகள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார்கள். கேட்கின்றார்கள், இந்த நாளையிலே நீங்கள் எல்லாம் எதற்காக நோன்பு வைத்திருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது சொன்னார்கள், இந்த நாளையில் தான் ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாள். ஃபிரௌன் என்ற கொடுங்கோல் அரசன், அவன் மக்களை சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். அவன் மக்களை கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தான், கடுமையான ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். அவனுக்கு மத்தியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கண்ட தினம்தான் இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாள். எனவே அதன் நினைவாக நாங்கள் நோன்பு நோக்கின்றோம் என்று யகூதிகள் சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை விட எங்களுக்குத்தான் அதிகமாக வேண்டப்பட்டவர்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள். சஹாபாக்களை நோன்பு வைக்க சொன்னார்கள், நீங்கள் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். யகூதிகள் ஒரே நோன்பு வைப்பார்கள், 10ஆம் நாள் தினத்தன்று மட்டும் நோன்பு வைப்பார்கள். நீங்கள் என்ன செய்யுங்கள், முஹர்ரமுடைய 9ஆம் நோன்பு வையுங்கள், அல்லது 9-10 வையுங்கள், அல்லது 10-11 முஹர்ரமுடைய 9-10 நோன்பு வையுங்கள், அல்லது முஹர்ரம் 10-11 நோன்பு வையுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக பல பாடங்களையும் படிப்பினைகளையும் ஹிஜ்ரி என்ற சொல் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஹிஜ்ரி என்ற ஆண்டை நாம் எல்லா இடத்திலும் பயன்படுத்த வேண்டும். எப்படி ஆங்கில காலண்டர்களை, தேதிகளை, மாதங்களை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்திருக்கின்றோமோ, அதே போன்று இஸ்லாத்துடைய ஆண்டினை, மாதத்தை, பிறை கணக்கை ஒவ்வொருவரும் தெரிந்திருப்பது அவசியமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஹிஜ்ரி என்று சொன்னாலே நமக்கு வழி நிறைந்த வரலாறுகள் தான் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வின் நிலையிலே அல்லாஹ் அவர்கள் அனைவர்களுக்கும் உறுதியான ஈமானையும் உறுதியான இஸ்லாத்தின் மீது பற்றையும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அனைவர்களுக்கும் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.